நான் படம் எப்படிண்ணா இருந்துச்சு? நல்லா இருக்கு. என்ன மாதிரி கதைண்ணா? இந்த மைக்ரன்ஸ் பற்றி லைக் வேறு கண்ட்ரிஸ் போவாங்கள்ல தெரியாமல், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி. அதில் ஃபேமிலி எமோஷன்ஸு லைக் ஒரு லவ் ஃபீலு அதெல்லாமே கொடுத்து கடைசியில் முடிக்கும்போது ரொம்ப ஒரு ஹெவி ஹார்ட்டடாக முடிச்சாங்க. நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு ஜவான் அட்லி நல்ல படமாக கொடுத்துருந்தாரு. அதை பிரேக் த்ரூ பண்ணியிருக்கா இல்லை அதோட கம்மியாக தான் இருக்கா? ஜவான் வேறு ப்ரோ, ஜவான் டோட்டலாக வேறு. இது ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி. இது கைண்ட் ஆஃப் ஒரு நல்ல ஒரு மெசேஜும் இருக்குது. ஜவான்னா வேணாம் ப்ரோ, அது வேஸ்ட். இது நல்ல மெசேஜாக இருக்குங்கிறீங்க. தமிழில் இந்த மாதிரி ஏதாச்சும் படம் வந்திருக்காண்ணா ஆல்ரெடி நமக்கு? இது ஆக்சுவலாக வந்திருக்கு. இந்த மாதிரி மைக்ரன்ஸ்னு 2-3 படம் வந்திருக்கு, தமிழ் ஹிந்திலலாம் வந்திருக்கு. இதுவும் ஓகே, நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு 10க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அந்த மூவிக்கு? 10க்கு 8 கொடுக்கலாம். என்ன படம்னா பார்த்துட்டு வரீங்க? ஹிந்தி படம் தான், நம்ம ஷாருக் கான் படம். செம்மையாக இருக்குது. அதாவது அவருடைய வேறுபட்ட குணச்சித்திரமான நடிப்பில் ஒரு சிறந்த ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காரு. எல்லாத்துக்குமே நல்லா நடிச்சிருக்காரு. கமல் மாதிரி நடிச்சிருக்காரு. அருமையாக இருக்குது. என்ன மாதிரி படம்னா, என்ன கதை இது ஆக்சுவலாக சொல்ல வராங்க? அதான் வெளிநாட்டுக்கு நம்ம தப்பி போகிறோமில்ல, அதாவது இல்லீகலாக பண்ணுறோமில்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம். வெளிநாட்டுக்கு போகிறதுங்கெல்லாம் பாடம் எவ்வளோ கஷ்டம், எப்படி இல்லீகலாக போய் நம்ம மாட்டிக்கிறோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது, முறையாக போகணும். நம்ம நாடு தான் நமக்கு உயர்ந்தது, நம்ம நாட்டிலே எல்லாமே இருக்குங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. மியூசிக்லாம் எப்படின்னா ஓகேவா படம்? மியூசிக்லாம் குணச்சித்திரமான படம். தமிழில் நமக்கு இந்த மாதிரி படம் ஆல்ரெடி வந்திருக்காண்ணா? தமிழில் படம் வந்து இந்த மேட்ரு இன்னும் வரல. வெளிநாட்டுக்கு தப்பி போகிறது தனுஷ் படம் ஒன்று வந்துச்சு, அதை விட இது பெஸ்ட்டாக இருக்குது. தனுஷ் படம் வந்துச்சு. இது மெசேஜ் வந்து ரொம்ப க்யூராக சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, போகிறது வந்து ஆசைப்பட்டு தான் பொருளாதார போகிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றோம், அது நம்ம நாட்டிலே எல்லாமே இருக்குது, ஏன் நம்ம போகிறோம் அப்படிங்கிறத சிம்பாலிக்க. ஒரு 10க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் போடலாம்? 10க்கு ஒரு 7 போடலாம். ஓகே, நன்றி, தேங்க்யூ தான். ஓகே, படம் எப்படி ப்ரோ இருக்கு? பரவாயில்ல, பார்க்க மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீரியஸாக இருந்துச்சு. என்ன மாதிரி கதை இது? என்னென்னா லைக் லண்டனுக்கு போகிறதுக்கு அவங்க வந்து வீசா ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் கிடைக்காது. ஸோ இல்லீகல் வீசா ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீரியஸாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் சீரியஸாக இருந்துச்சு, பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பண்ணாங்க இருந்துச்சு. மியூசிக்லாம் எப்படி போட் பண்ணியிருக்காங்க? சூப்பராக இருந்துச்சு அந்த மியூசிக். ஹிந்தி மியூசிக் நல்லா இருந்துச்சு. யூஸ்வலாக எனக்கு பிடிக்காது ஹிந்தி மியூசிக், ஆனால் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஒரு 10க்கு நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் போடலாம் நீங்கள் மார்க் போட்டிங்கன்னா? ஒரு 6-7. ஓகே, தேங்க்யூ.